வணக்கம். சந்தைப்பட்டி இன்றைக்கி ஒரு கதை சொல்லுது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணனை பற்றி சொல்கிறேன். கிருஷ்ணன் கம்சனை கொண்டு வீட்டில் இருக்கும். வாசுதேவன் இந்த அம்மாப்போட வாழ்ந்துன்னு இருக்கும்போது இவனுக்கு கல்வி எதுவும் தெரியாது. இந்த கல்வி கற்றுக்கிறதுக்கோசம் இப்போ நம்ம எல்லாம் பெரிய காலேஜில் சேர்க்கலாமா, அந்த இன்டர்நேஷ்னலில் சேர்க்கலாமா, இந்த காலேஜில் ஸ்கூலில் சேர்க்கலாமான்னு போகிறோம் இல்லையா. அப்போ குரு குரு இருக்கிற ஒரு வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே தான் கல்வி கற்றுக்குவாங்க. அது ஒரு ஒரு குருக்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. ரொம்ப ஏழைப்பட்டவங்க. அங்கே கற்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த குருகுலத்தில் அவருக்கு ஒரு பையன் இருக்குது. அவன் பேர் தான் குஜாலன். அந்த பையன் இருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ இந்த குருவோட சம்சாரம் விறகு எடுத்துன்னு வா, அப்புறம் தண்ணி எடுத்துன்னு வா, எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா தான் சமைச்சு ஒரு வேளை சாப்பாடு போடுவோம். அவ்வளோ வசதி கிடையாது அவங்களுக்கு. இங்கே இருந்துன்னா நம்ம கல்வி கற்றுக்கும்போது 3 வேளை சாப்பிட்டு இல்லாத நுறுக்கு தீனியெல்லாம் தின்னு அப்படின்னா அந்த கல்வி ஏறாது. எவ்வளோ நம்ம உடம்பு வருத்தி மூளை ஒருமனைப்படுத்தினா தான் நம்மளுக்கு கல்வி வரும். இப்போத்த பசங்களாம் நம்ம பேச்சு கேட்குறது கிடையாது. ஏசியில் உட்காந்து படிக்கணும், பசங்களை அடிக்கக்கூடாது அப்படிலாம் ரூல் பேசுகிறாங்க. பசங்களுக்கு கல்வி வராது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டால் தான் கல்வி வரும். அப்போ அந்த குருவோட பையன்தான் குஜாலன். அவருக்கு சரியாக கல்வி ஏறாது. எப்பவுமே நம்ம அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டா ஏறாது, அடுத்தவங்ககிட்ட கற்றுக்கணும். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவர் அவல் இடித்தது கண்ணனுக்கும் கொடுக்கும், அவன் பையனுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருவாங்க அந்த அம்மா. அவங்க கொண்டு போய் விறகு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. விறகு எடுத்துகிட்டு வரும்போது கண்ணனோட சாப்பிட்ட கண்ணனுக்கு பசி ஆறலை. இவன் தருவான்னு பார்த்தா தரவே இல்லை. கண்ணனும் கேட்கல. அப்படியே அதை மனசில் வச்சு கல்வியில் கற்று எல்லாம் முடித்து இவன் இங்கே அரசபை ஏற்று மதுரையில் கல்யாணம் பண்ணி பாமா ருக்மிணியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும். இங்கே இருந்து அவங்க அங்கே இந்த கோகுலத்தில் போய் அங்கே வீடு கட்டி சூப்பராக வாழறாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கதையை இந்த குஜாலன் பாட்டு பாடி எல்லாருக்கும் கல்வி எடுத்து கண்ணனை பற்றி புகழ்ந்து பாடும் இந்த மதுராவில். இது கம்சனோட மாமனாருக்கு பிடிக்காது. அவர் இவனை சித்திரவதை பண்ணுவான், வீட்டில் அடிப்பான், கொள்ளுவான், ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. குஜாலன் இவனுக்கு குழந்தைங்க கிட்டன்னு தெரியுமா, 27 பசங்க. சாப்பாடுலாம் குறை இருந்தாலும் குழந்தைங்கள குறவே இல்லை. பட்னியும் படம் கட்டிக்கிறதுக்கு துணிமணி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கண்ணனே பற்றி பாடி கண்ணன் புகழையே சொல்லி இவன் கம்சனோட மாமனார் கையில் அடி வாங்கிறது தான் இந்த குஜாலனுக்கு வேலை. இவனுக்கு இந்த கல்வி சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் தெரியும். அப்போ சொல்லும், உங்களோட வாலிப காலத்தில் ஃப்ரெண்டு தானே நம்ம கண்ணன், உங்களுக்கு நீங்கள் போங்க. அவர் லேசில் போக மாட்டான். நான் போக மாட்டான், இப்போ அவனுக்கு என்னை பற்றி தெரியாது அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவோம். அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க, நான் அந்த காலத்தில் பாலியத்தில் விளையாடினது அதெல்லாம் மறந்துட்டு இருப்பான். அப்படி இல்லைங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பொம்பளை என்ன பண்ண, அவளை குத்தி எடுத்து ஒரு பாண்டம் கட்டி ஒரு மூட்டை கொடுத்து இது கண்ணனுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அச்சதலையாக வருவான், ரொம்ப வழி வரணும். வீட்டுக்கு வந்தோடனே இவன் கூச்சமாக வருவாங்க. முதல்ல அந்த வாட்ச்மேன் இருக்குல்ல, இந்த படமாக இருங்க அனுப்ப மாட்டாங்க. எப்போயா அப்படின்னு ஒரு கீஞ்ச கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் கண்ணனுக்கு ஆள் போய் சொன்னோன்னா, ஐயோ வர சொல்லுங்க அவர் அப்படின்னு சொல்லி போய் கண்ணன் போய் உட்காந்துருக்கான். ரொம்ப கூச்சமாக ஒரு மாதிரி உட்காந்துருக்கும். அப்புறம் ரொம்ப சரளமாக பழகுவார் கண்ணன். பழகிட்டு எனக்கு நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும். அப்போ இந்த அவள் தான் கொண்டு வந்ததுன்னு எடுத்து கொடுப்பான். அவள் அன்றைக்கி ஆசைப்பட்டிருந்தார் இல்லையே, அதுதான். அப்போது அந்த அவள் எடுத்து இப்படி தின்னுனே இருக்கும்போது இவன் எப்படி சாப்பிட்றானோ அந்த மாதிரி இந்த இடத்துல மதுராவில் அவங்க வீட்டில் வசதி வந்துக்கிட்டே இருக்கும். இது வாமா பாப்பா, ஐயோ ரொம்ப பண்ணுறான்னு அந்த அவளை பிடிச்சிடுவான். அப்போ அந்த கண்ணன் ரொம்ப சந்தோஷமாக குஜாலனுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி, அவனுக்கு துணிமணி, அவனுக்கு நகை நெட்டு எல்லாம் கொடுத்துடுவோம். பொண்டாட்டியும் பசங்களுக்கும் கொடுக்கணும் கேட்கணும்னு இருக்கும். ஆனால் கூச்சப்பட்டுட்டு கேட்க மாட்டார்.
மனல்லா மனசோட சரி நான் போயிட்டு வரேன்னா அப்போ பாமா ருக்மணியை சேர்ந்து சரி போயிட்டு வாங்கன்னு வந்துடுவார். வரும்போது வந்து மனசில் ரொம்ப கஷ்டம். நான் எல்லாம் நல்லா சாப்பிட்டேன், நான் இந்த நகையெல்லாம் போட்டிருக்கேன், நான் அப்படி வரேன், வீட்டில் குழந்தைங்களுக்கு கிழிஞ்ச துணின்னு இந்த பாண்டத்தில் என்ன தான் இருக்கும், சரி எதுக்கும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வருவான். படிக்கட்டாண்டவன் வீட்டாண்ட வரும்போது மாளிகை, மணி மாளிகை, எல்லாருக்கும் நகை நெட்டு பட்டு துணி சாப்பாடு. இன்னும் கனவில் இருக்கானா நிஜத்தில் இருக்கானா? அந்த மாதிரி நல்லது செய்வார் கண்ண பகவான்.